மாயக்கார சபைகள் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போ மாயத்தினால அந்த ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்கள் என்றது இந்த கடைசி காலம், நாங்கள் வாழுகிற இந்த காலத்தில் மனச்சாட்சியில் சூடு உண்ட பொய்யர்கள் சபையில் இருக்கிறார்கள். இவர்கள் மாயத்தினால சிலரை இவர்கள் பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் சபையாரை செவி கொடுக்க வைத்து பின்னர் அவங்களை விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணுவார்கள். சபையார் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணப்படும்படி இந்த மனச்சாட்சியை சூடுண்ட பொய்யர் மாயம் பண்ணுவார்கள். சபைகளை கவனித்து பாருங்கள். மாயம் பண்ணுகிறவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் முன்னுக்கு நடிப்பார்கள் ஒரு விதமாக, பின்னுக்கு அவங்களோட ரூபம் இன்னொன்றாயிருக்கும். 2 முகம் எண்ணுவாங்க அல்லது 2 வாழ்க்கை எண்ணுவாங்க, டபுள் ஆக்டிங் எண்ணுவாங்க. அப்படியே அவங்களோட லைஃப் இருக்கும். அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணும்படி மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர் மாயம் பண்ணுகிற ஒரு காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவிகள் சபைகளுக்கு எதிராய் கிரியை செய்கிற ஒரு காலமாக இருக்கிறது. நீங்கள் இன்று விசுவாசத்தை விட்டு கள்ள போதனைகளை கேட்டுக்கொள்ள சபைகள் தங்கள் காதுகளை திறந்து மாயக்கார சபையாக தங்களை மாற்றிக்கொள்ள பார்க்கின்றது. கள்ள போதனைகளும் கள்ள உபதேசங்களுக்காக அந்த கள்ள போதனைகளையும் கள்ள உபதேசங்களையும் செய்கிற ஊழியர்களை சபைகளிலே கூப்பிட்டு அவர்களுக்காய் பெரும் பெரும் கூட்டங்களை வைத்து அவைகளிலே நீங்கள் பேசுங்க என்று சொல்லுகிற சபைகள் எல்லாம் இந்த மாயக்கார சபைகள் தான். இந்த சாத்தானும் தன்னுடைய ஆட்களோடு இணைத்து விடுவான். தன்னுடைய ஆட்களை தொடர்பு இல்லாமல் இருக்கிற 2 பேர் ஒன்றோடு ஒன்று சேரும்போது 2 பேருடைய ஆவியும் ஒத்து போகும். ஏனென்றா 2 பேரும் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யராக இருப்பாங்க. அப்போ பிற்காலங்களில் சபைகளை தாக்கும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறது என்னவென்றால், மாயம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் ஒன்று வருவாங்க. முன்னு கதைக்கும் போது பிரைஸ் தலோட்டு வழிஞ்சி கதைக்கிற மாதிரி இருக்கும். பின்னால் போகும்போது போயா நீ அண்டிட்டு போவாங்க. இப்படிப்பட்டவர்கள் மாயத்தினால, இந்த மாயம் பண்ணுகிறவர்களை இன்றைக்கு சில சபைகள் ஜனங்கள் புதுசாக உள்ள வரும்போது அவங்கள மாயம் பண்ணுற மாதிரி அவங்கள ஒரு நடிப்பு ஆக்டிங்காக இருக்கும். அந்த விசுவாசி வளர்ந்து அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து போகும்போது இந்த ஆத்மாவை கொண்டு வந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆள் என்பதை அவங்க அறிஞ்சு கொள்ளுவாங்க. முந்தி இப்படி சொன்னார், இப்போ இப்படி சொல்கிற என்னது இருந்தால். அப்போ அவர்கள் மாயமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பொய் சொல்லுவாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க. மனச்சாட்சியில் சூடு வைக்கப்பட்ட ஆட்கள் மாதிரி இருப்பாங்க. இவர்களை குறித்து சபை கவனமாக இருக்க வேண்டும். கடைசி கால சபையை வஞ்சித்து சபை மக்களை விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணுகிற ஆவிகளும் அந்த ஆவிகளால் நடத்தப்படுற மனுஷர்களும் சபைகளில் இருக்கிறார்கள். உலகத்தில் பிரபலியமான ஊழியக்காரிகளாக கூட இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளுடைய உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். சபையை ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டியது இந்த கடைசி காலத்தில் ஊழியக்காரனுடைய பெரிய பொறுப்பாக இருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மாயம் பண்ணும் சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. சபையாரை மற்றவர்கள் பார்க்கும்போது தங்களை பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் புறம்பே காட்டுகின்றார். உள்ளத்திலோ அவங்களுடைய இருதயத்தில் அவங்களோட உள்ளத்தில் அங்கே மாயம் இருக்கிறது. இப்படியாய் பரிசேயர் சதுசேயர் வேத பாரக நியாய சாஸ்திரிகளை குறித்து கர்த்தர் சொன்ன காரியமாய் இது இருக்கிறது. இவர்கள் வெளியிலே தங்களை ஊழியக்காரர்களாய் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் காண்பிக்கிறார்கள். ஆனால் அவங்களோட உள்ளமோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல, கல்லறை அழகாக ஒரு ஆள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டா அந்த கல்லறை அழகாய் வெள்ளை அடிக்கப்பட்டு பிறப்பு இறப்பு எல்லாம் வசனங்கள் எல்லாம் எழுதி
செய்திருப்பாங்க. ஆனால் உள்ள அந்த மனிதனுடைய சரீரம் அழுகி நாரி எலும்புகள்னாலே நிரம்பி இருக்கும், அசுத்தமானதாக இருக்கும். அதே மாதிரி ஆன ஜனங்கள் இருப்பார்கள் சபையிலே. இப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளே காணப்படுவர்கள் எப்பொழுதும் குற்றம் பிடிக்கிறவர்களும் குறை கண்டுபிடிக்கிறவர்களும் நியாயம் தீர்க்கிறவர்களும் புறங்கூறுகிறவர்களும் பொய் சொல்லுகிறவர்களுமாய் இருப்பார்கள். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்தது அவருடைய அப்போஸ்தலர்கள், மற்றது ஜனங்கள் என்கிறத விட இந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் ஆகிய இந்த கூட்டம் அவரை பின்தொடர்ந்து போனது. இந்த கூட்டம் பின்தொடர்ந்தவருடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தில் எதையாவது ஒரு குற்றத்தை பிடித்து அவரை மடக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினது அவர்கள் சாப்பாட்டுக்காகவும் பின்பற்றினார்கள், அற்புதங்களை பெற்று சுகங்களை பெறும்படியும் பின்பற்றினார்கள். இப்படி பலவிதமான கூட்டங்கள் இயேசுவை பின்தொடர்ந்தது உண்டு. அதில் மாயமான ஒரு கூட்டமும் இயேசுவை பின்தொடர்ந்தது. இதே போல இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையையும் இந்த மாயம் பண்ணுகிற ஆவி, அந்நாட்களிலே பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், வேத பாரர்களுக்குள்ளே இருந்த இந்த ஆவி இன்றும் சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. சபைகளுக்குள்ளே இருக்கிற மக்களுக்குள்ளே இருக்கிறது, ஊழியர்களுக்குள்ள ஊழியக்காரிகளுக்குள்ளேயும் அது காணப்படலாம். இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன செய்கிறது? சபையில் மாயம் பண்ணுகிறதா இருக்கிறது. நயவசனிப்பை கொண்டு வரும், மாயம் பண்ணு, மாய்மாலமாய் கதைப்பார்கள். ஓ அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உங்களுக்காக நான் உங்களுக்காக அப்படி செய்வேன், இப்படி உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், உபவாசம் இருப்பேன், உங்களுக்கு அப்படி செய்வேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்க போய் ஓய்யா உனக்காக நான் ஜெபிக்கிறேன்ட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்படி ஜனங்களுக்குள்ள நடிக்கிறவர்கள், ஜனங்களுக்குள்ள தாழ்மை உள்ளவர்களாய் தங்களை காண்பிக்கிறவர்கள், ஜனங்களுக்குள்ள தேவ பக்தி உள்ளவர்களாய் தங்களை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளே உண்டு. ஆனால் அவர்களோ தேவ பக்தியின் பேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிற வசனத்துக்கு ஒப்பானவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 56ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? இந்த கடைசி காலத்தை நிதானியாமல் போகின்ற சபைகள் மாயமாகிய அந்த பரிசேயருடைய புளித்த மாவின் உபதேசங்களால் நிறைந்த சபைகளாகும். அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிற இந்த சபைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். ஏன்? அங்கே ஒரு புளிச்சமா, கொஞ்சம் புளிச்சமா எல்லா மாவையும் புளிக்க பண்ணிடும், கெடுத்து விடும். சபையில் இருக்கிறபடி புளிச்ச மாவை போன்ற இருக்கிற ஒரு சிலர் சபையில் இருக்கிற எல்லாரையும் கெடுத்துடுவாங்க என்றது தான் இதனுடைய கருத்து. இதில் கவனிங்க, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் இவங்க நிதானிக்கவும் தெரியும் அவங்களுக்கு. இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறார்கள். அப்போ இந்த காலம் என்ன? பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டிய காலம். இந்த காலம் என்ன? தேவனுக்கு பயந்து காணப்படுவது. இந்த காலம் என்ன? தேவையில்லாமல் கதைக்கக்கூடாது, பொல்லாதவர்களோடு சேரக்கூடாது. இந்த காலம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும். அதுக்கு சபையை சரி செய்ய வேணும், நான் சரி செய்ய வேண்டும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற காலம். இந்த காலத்திலே இந்த கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவினதுனாலே ஏராளமான மனிதர்கள் மரித்து போனதை பார்க்கிறோம். அதன் பிற்பாடு அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தடுப்பூசிகளை போட்டவர்கள் மாத்திரம்தான் விமானங்களில் பயணம் செய்யலாம், வாகனங்கள் அதாவது பொது போக்குவரத்துகளை பாவிக்கலாம், உணவருந்தலாம். அப்படி பல சட்டங்கள் உலக நாடுகளில் வந்திருக்கிறது. அதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட தடுப்பூசிகளை போட்டவர்களுக்காக சில அடையாள அட்டைகள், பாஸ்போர்ட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி உலகம் ஆயத்தப்படுகிறது. இந்த அந்த கோட்டை அவங்க பாவிக்கும் போது என்ன நடக்கிறது? உலகம் முழுவதும் அது செல்லுபடியாகத்தக்கதாய், உலகம் முழுவதும் அதை கண்டுபிடிக்கத்தக்கதாய், இது உண்மையா பொய்யான ஆளா என்றதை அடையாளப்படுத்தக்கூடியதாய் செய்கிறார்கள். இந்த
தடுப்பூசி போட்ட அந்த அடையாள அட்டையோ அல்லது அது சம்பந்தமான காரியம் இல்லாதவர்கள் சில பேருக்கு சில கடைகளுக்குள்ள போக அனுமதி இல்லை, சில பொருட்களை வாங்க அனுமதி இல்லை, வெளியில தான் நிற்க வேண்டும். இந்த ஊசிகளை இந்த மருந்துகளை பாவித்தவர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுகிறார்கள் சில உணவகங்களே சாப்பிடுவதற்கு. இதை வைத்து சிலர் சொல்லுகிறார்கள் அந்த கிறிஸ்து வந்துவிட்டான், அந்த கிறிஸ்து வரும்போது விற்கவும் வாங்கவும் கூடாதபடி செய்வான். இதை அந்த முத்திரையை குத்தாதவர்களை அந்த கிறிஸ்து எதுவும் வாங்கவோ விற்கவும் முடியாதபடி இருக்கும். இந்த தடுப்பூசி போடாமல் இதவர்கள் உள்ளே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியாது அல்லது சில கடைகளுக்கு போக முடியாது என்று வைத்துக் கொள்ளுவோம். அதனால் இது அந்த கிறிஸ்துவின் முத்திரை என்று அநேகர் சொல்ல கேட்கிறோம். ஆனால் உண்மையிலே அது அல்ல. இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு, அவருடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடுதான் சாத்தான் அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு ஆவியானவர் சபையை தடை செய்கிறவர் என்னும் வேதம் தடை செய்கிறவர் என்று சொல்லுகிறது. ஆனால் அது சரியாய் தடை செய்கிறவர் என்று வர வேண்டும். தடை செய்கிறவர் அந்த கிறிஸ்து வர முடியாமல் தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சபையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் போன பிற்பாடுதான் அந்த கிறிஸ்து பூமியில் வெளிப்படுவான் என்று பார்க்கிறோம். அப்பதான் இந்த முத்திரை குத்தலாம். இப்ப குத்திட்டான் என்று சொல்லி ஒரு தவறான விளக்கத்தையும் தவறான போதனைகளையும் சிலர் வெளியிடுகிறார்கள், பேசுகிறார்கள். அது அவர்களுடைய காரியமாய் இருந்தாலும் நாங்கள் வேதம் சொல்லுகிறதையே கவனிக்க வேண்டும். ஒரு அந்த கிறிஸ்துடைய ஆட்சி இந்த உலகத்துக்கு வரும்போது அது எப்படி இருக்கும்? அந்த ஆட்சியில் இப்போ அந்த தடுப்பூசி போடாங்க சாப்பிட முடியும் அப்படி என்று சொல்லுகிற மாதிரி அவங்க கடைக்கு போக முடியும் அப்படி என்ற ஒரு சட்டம் சில நாடுகளில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த கிறிஸ்துவின் வருகை வரும்போது எப்படி இருக்கும் என்பதை உலகம் அறியும் படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இனி வரப்போற காலம் அந்த காலமாய் இருக்கிறது. அதற்கு முதல் நீங்கள் மனம் திரும்புங்கள். உலகம் எல்லாம் ஒரு கோட்டுக்குள்ள வருகிறது, ஒரு பார் கோட்டுக்குள்ள வருகிறது, கீ கோட்டுக்குள்ள வருகிறது. அப்படி மாதிரி உலகம் முழுவதும் இந்த தடுப்பூசி என்கிற சட்டத்துக்குள்ள அடங்குகிறது. ஏனென்றால் இது ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்றக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையை கொண்டு வருகிறார்கள். ஆனா இந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அந்த கிறிஸ்து வந்து விட்டான் என்று சொல்லுவது சரியல்ல. ஆகவே இவைகளெல்லாம் அந்த கிறிஸ்து வந்து ஆட்சி செய்கிற காலத்தில் இருக்க போற காரியமும் அல்ல. அது வேற விதமாய் அது இருக்கும், இது வேற விதமா இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், இந்த கொள்ள நோய் இருக்கும் வரைக்கும் இது இருக்கும். கொள்ள நோய் ஒரு கொஞ்ச காலத்தில் மறைந்து போய்விடும். அதன் பிற்பாடு இது தேவையில்லாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகளை ஆண்டவர் ஏன் உலகத்துக்கு அனுமதித்து காட்டுகிறார் என்றால் உலகம் எதிர்பாராத ஒரு காரியம் இது. உலகம் எதிர்பார்த்து காத்திருக்க முடியாத ஒரு கொள்ள நோய் பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து உலகத்தை எடுக்கும்படி, இந்த உலகத்தை கர்த்தர் தன் பக்கம் திருப்பும்படி, தன்னை நோக்கி பார்க்கும்படி, தேசங்கள் மனம் திரும்பும்படி தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுப்புகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை குறித்து நாங்கள் அதிகம் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது சில காரியங்களை. ஆனால் வேதம் முழுவதும் அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அப்போ அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வரப்போகிறவன், ஆட்சி செய்ய போகிறவன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள ஜனங்கள் வர வேண்டும் என்பதை குறித்து போதிப்பதை குறைத்து கொண்டு அந்த கிறிஸ்து வந்துட்டான் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதிலே ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. ஆதலால் இவைகளை நீங்க சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிற ஒரு காலம். அப்ப காலத்தை நிதானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காலத்தை நிதானிக்காமல் தவறாய் நிதானிக்கிறவர்கள் மாயக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இயேசு சொல்லுகிறார். சரியான இந்த காலம் என்ன? கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்காய் நீங்க ஆயத்தப்பட வேணும் என்பதை அவருடைய மத்தேயு 24 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்றதுக்கு முதல் கொள்ள நோய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அடையாளங்கள் பல சொல்லப்படுறதில்ல, கொள்ள நோயும் உண்டு. ஆகவே இயேசுனுடைய வருகை சமயமாய் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாங்கள் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு வந்த பிற்பாடு நடக்க போகிற காரியங்கள் அடுத்த கட்டம். ஆகவே முதல் கட்டத்தை நாங்கள்
விட்டுவிட்டு கடைசி கட்டத்தை சொல்லி கொண்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் சபைக்கோ சபை மக்களுக்கோ புதிய மக்களுடைய மீட்புக்கோ பிரயோஜனப்படாது. அதனால் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், காலத்தை நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது என்ன காலம்? இயேசு வருவதற்கு மிக சமயமாயிற்று. மத்திய 24 படி கொள்ளை நோய் வந்திருக்கிறது. இதன் பிற்பாடு பஞ்சங்கள் அப்படி பல பட்டியலிடப்படுகிறது. அதிலே கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படி அநேக காரியங்கள் வருகிறது. இவைகளில் எல்லாம் நடக்கும்போது இயேசு வந்து விடுவார் என்று அர்த்தம். ஆகவே இயேசு வரப்போறதற்கு சபை ஆயத்தப்படுத்த வேணும். ஆனால் அந்த காலத்தை சபை ஊழியக்காரிகள் விசுவாசிகள் அறிந்து அந்த சபை அதுக்கு நேராய் திருப்ப வேணும். அதை விட்டுவிட்டு காலத்தை அறியாதவர்களாய் இப்ப இயேசு வர மாட்டார் அப்படி இப்படி என்று சொல்லி யாராவது சொல்லுகிற சில வார்த்தைகளை நம்பிக்கொண்டு அல்லது நீங்க கனவு கண்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பீர்களானால் இயேசு வரும்போது நீங்க நித்திரையா இருந்துருவீங்க. நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணாத ஆளா போயிருவீங்க. அப்பொழுது அந்த வருகையிலே நீங்க கைவிடப்பட வேண்டிய ஒரு நபராய் காணப்படுவீங்க. அதனால் காலத்தை அறிந்து அதற்கு ஏற்றதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 6:2 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சபைகள் தர்மம் செய்யும் போது, சபை என்பது ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகளை சார்ந்தது. மனுஷர்களால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் சபையிலும் வீதிகளிலும் செய்வது போல இந்நாட்களிலே தொலைக்காட்சியில் தாரை ஊதுவிக்கிற எல்லா மாயக்கார சபைகள் தான். இந்த எங்களோட சபையால் நாங்கள் இத்தனை பேருக்கு இது கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், உடுப்பு வாங்கி கொடுத்தோம், பொருள் வாங்கி கொடுத்தது நல்லது. வலது கை கொடுக்கிறத இடது கை அறியக்கூட அண்டு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மாயக்காரர்களை குறித்து கவனியுங்கள். இவங்கள் தொலைக்காட்சிகளை பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய சேனல்களிலே அல்லது பிற சேனல்களிலே அவர்கள் தாங்க உடுப்பு வாங்கி கொடுப்பது, பணம் கொடுப்பது அல்லது ஏதாவது அவங்க செய்கிற முழுவதையும் வீடியோ எடுத்து விளம்பரப்படுத்துகிறார்கள். இயேசு இப்படி செய்ய சொல்லவில்லை, இப்படி அவர் செய்யவும் இல்லை. மாயக்காரர்கள் அப்படி செய்கிறார்களா? மனுஷர்கள் காணும்படியாக அவங்க ஆலயங்களில் சேர்ச்சில் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் சாட்சி நேரம் என்றாங்க. சாட்சியில் வந்து நின்று நாங்கள் இலங்கையிலே 100 பேருக்கு உணவு கொடுத்தோம், 100 பேருக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தோம், பொருள் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. சில காரியங்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் வீதிகளில் நின்று நான் தான் அதை செய்தேன், நான் தான் அதை கொடுத்தேன் அப்படி சொல்லுகிறவர்களில் கர்த்தர் அருவருக்கிறார். இவங்கள் மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மாயக்கார சபையில் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட மாயக்காரர்கள் கூட சபையில் இருக்கிறார்களா? ஆகவே நீங்கள் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உதவி செய்யும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார் என்பதோடு அதை நிறுத்தி கொள்ளுங்கள். அதை விளம்பரமாக்காதிருங்கள். உலகத்தில் பொருட்களை விற்பதற்கு கடைகள் விளம்பரம் செய்வது போல நீங்கள் விளம்பரம் செய்யும்படி அழைக்கப்படவில்லை. நீங்கள் செய்வதை பிறர் அறிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதை மாயக்காரர்கள் தான் செய்வார்கள். நீங்கள் ஒரு மாயக்காரனா? நீங்கள் ஒரு மாயக்காரியா? உங்களோட சபை ஒரு மாயக்கார சபையா? யோசித்து பாருங்கள். மத்தேயு 6:5 வாசிக்க கேட்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நேரங்களில் சில சபைகளில் கவனித்து பாருங்கள், நோமெல்லாம் ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க. உடனே அந்த சபை பாஸ்டர் வந்தவுடனே பெரிய ஆவிக்குரியவர்களாக தங்களை உடனே மாற்றிக்கொண்டு தங்களை பாஸ்டர் பார்க்க வேணும், அறிய வேணும் என்றதுக்காய் சத்தம் போட்டு கத்தி ஆக்ஷன் எல்லாம் போட்டு மாய்மாலை ஜெபம் பண்ணுவாங்க. மாயக்காரர்கள். அன்றி நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர்கள் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளில் சந்திகளிலே நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க. எல்லாரும் பார்க்கணும், என்னுடைய சத்தம் எல்லா சத்தத்தை மிஞ்ச வேணும், என்னுடைய சத்தம் எல்லாருடைய சத்தத்தை மிஞ்சி பெருசாக வரணும்
சொல்லணும், அவங்க தூரத்தில் இருக்கிற பாஸ்டர் கேட்கணும், அவங்க இருக்கிற அவங்கெல்லாம் பார்த்து சொல்லணும், சிஸ்டர் நீங்கள் நல்லா செபிக்கிறீங்கன்னு சொல்லணும், பிரதர் நீங்கள் நல்லா செபிக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டும் என்று மனுஷர் காணும்படியாக, மனுஷர்கள் கேட்கும்படியாக செபிக்கிற மனுஷனே மனுஷியே கர்த்தர் உன்னை மாயக்காரன் என்று சொல்லுகிறார், மாயக்காரி என்று சொல்லுகிறார். ஆதலால் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற சபை மாயக்கார சபையாய் நாளடைவிலே அது மாறிவிடும். ஆதலால் அப்படி இல்லாதபடி நீங்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6 அதிகாரம் 6 வாசிக்க கேட்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதையுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையார் இன்று உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இருந்து தாங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இவர்கள் எல்லாம் மாயக்கார சபைகளின் மறுபிறவிகளாய் இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வாழுகிறோம். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன? சில பேர் பாருங்கள், பெரிய விளம்பரங்களை போடுகிறார்கள், டிவியில் போடுகிறார்கள், தெருக்களிலே வீதிகளிலே பெரிய பெரிய போஸ்டர்களை அடித்தொட்டுகிறார்கள். 40 நாள் உபவாசம் இருந்துவிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரன் வருகிறார், அவர் கரங்களை வைக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படியெல்லாம் உபவாசம் இருக்கிற என்று விளம்பரப்படுத்த சொல்லுகிறதா? அந்த அவர் 40 நாள் இருந்து வந்துட்டு வாடி வதங்கி போன ஒரு பூவை போல் அங்கே காணப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய உபவாசம் எல்லாருக்கும் தெரிகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல முகவாடலாய் இராதேங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, அறியும் பொருட்டாக விளம்பரம், இப்படி செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கவனியுங்கள். சபையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களா? சொல்லுவாங்க, பாஸ்டர் 5 நாள் உபவாசம் இருந்துட்டு வர போகிறார், 10 நாள் உபவாசம் இருந்துட்டு கூட்டத்துக்கு வரப்போகிறார். அது ஏற்கனவே அறிவித்து செய்கிற ஒரு காரியம் அல்ல. சபையின் பொது உபவாசம் வேறு, தனிப்பட்ட உபவாசங்கள் வேறு. ஆகவே உங்களோட வாழ்க்கையை குறித்து சிந்தியுங்கள். ஒரு மாயக்காரனாக வாழாதீங்க, ஒரு மாயக்கார உபவாசம் செய்யாதீங்க, ஒரு மாயக்கார சபையை உருவாக்காதீங்க. தேவன் விரும்புகிற விதமாய், தேவனுக்கு பிரியமான தெளிவுந்த புத்தியுள்ள ஒரு சபையை நீங்கள் உருவாக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். கொலோசியர் 2:23 வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. சபைக்குள் மாயமான தாழ்மையின் ஆவி நுழையத்தக்கதான போதனைகள் வரும்போது அது கிரியை செய்து நடிக்கின்ற போலி கிறிஸ்தவர்களை உருவாக்குறதா இருக்கிறது. சபைக்குள்ளே ஒரு மாயமான தாழ்மை உள்ள மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயமான தாழ்மை, நடிப்பின் தாழ்மை, தாழ்மை உள்ளவர்களாய் தங்களை காட்டிக்கொள்வார்கள், ஆனால் உண்மையாய் அங்கே தாழ்மை இருக்காது. இப்படிப்பட்டவர்களை குறித்து சபை எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் சபையிலே பெருகுவார்கள், ஆனால் அவர்கள் ஒரு மாயக்கார சபையை கட்டுகிறவர்களாய் இருப்பார்களே அன்றி தேவனுக்கு பயந்து தேவன் வாசம் செய்கிற ஒரு சபையை அவர்கள் கட்ட மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமான ஒரு சபை அங்கே கட்டுப்படாது. ஆதலால் உங்களோட வாழ்க்கையை குறித்து மிகவும் கவனமாய் நீங்கள் இருங்கள், சிந்தியுங்கள், அவைகளை செயல்படுத்துங்கள். இது மிக முக்கியமானதாய் உங்களோட வாழ்க்கையிலே இருக்கும். கொலோசியர் 2:8 வாசிக்க கேட்போம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பாருங்க, சபைக்குள் பாரம்பரியங்களை நியாயப்படுத்தும் போதனைகளை கொண்டு வருகிற போது மாயமான அந்த தந்திரத்தினாலே சபையாரை சாத்தான் கொள்ளையடித்து கொண்டு போகின்றான் என்பதை சபை ஏன் இன்னும் அறியாமல் இருக்கிறது? மாயமான தந்திரம், சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்ததை பார்க்கிறோம். அதே போல
இந்த நாட்களிலே இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழுகிறோம். தந்திரத்திலேயும் ஒரு மாயமான தந்திரம், மாய்மாலமான ஒரு தந்திரத்தை செய்து இன்றைய நாட்களில் என்ன செய்கிறான் பிசாசு? லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மாயமான தந்திரத்திலே நீங்கள் சிக்குண்டு விழக்கூடாது. மாயமான ஒரு சபையை நீங்கள் உருவாக்கி விடக்கூடாது. மாயமான தந்திரங்களுக்குள்ள உங்களோட எதிர்கால ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் அடகு வைத்து விடக்கூடாது என்பதனாலே கர்த்தர் இவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார், பேசுகிறார். இந்த காரியங்களை நீங்கள் இவைகளை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் நீங்கள் உங்களை முதல் ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய சபையை ஆராய்ந்து பாருங்கள். சபையிலே இந்த மாயமான தந்திரக்காரர்கள் இருந்து சபையில் ஜனங்களை கொள்ளையடித்து கொண்டு வெளியில் போயிடுவாங்க. இந்த சபை சில பேர் சொல்லுவாங்க, கவனித்து பாருங்கள், நான் இந்த சபையை விட்டு போகிறேன் என்று சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த சபையிலேருந்து நான் எந்த ஆத்மாவையும் திருடலை, அப்படி இல்லை, நான் இதையும் கொள்ளை கொண்டு போகலைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் உண்மையாக நான் விலகி போகிறேன்னு சொல்லுவேன். மாயமான தந்திரத்தில் சொல்லிடுவாங்க. இது மாயமான தந்திரம். இவங்க சபையை விட்டு வெளியில் போய் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படியே பேசாமல் அப்படியே இருப்பாங்க. நாங்கள் வேறொரு மொழி சபைக்கு போகிறோம் அப்படி இப்படி என்று ஏதாவது சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் போன பிற்பாடு அவங்க ஒரு சபையை தொடங்குவாங்க. இதான் அந்த மாயமான தந்திரமாக செயல்படுகிறது. ஜனங்களை வஞ்சிக்கிறவங்க மாயமான தந்திரம். திரும்ப அவங்க ஒரு சபையை தொடங்குவாங்க. தொடங்கி முடிஞ்சோடனே இந்த சபையில் அவங்க செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் போகிறேன், நீங்கள் முதல் போங்க, நான் பின்னால் வர்றேன் அப்படி சொல்லி இப்படி ஒழுங்கு பண்ணுவாங்க. இவங்க அங்கே போய் இந்த மாயமான இந்த தந்திரத்தினால் இருக்கிற இந்த ஜனங்கள் அவங்க சகோதரங்களை திரும்ப ஒன்றா இங்கேருந்து அங்கே போவாங்க. போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் போக்குள்ள வெறுமையாக தான் போனேன், ஒன்றும் கொண்டு போகலை, நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தானே போனேன், ஒரு ஆத்மாவை கூட்டி கொண்டு போகலையே. இப்போ பாருங்கள், அவங்களோட சபையில் இருந்து அவங்க இங்கே வர்றாங்க, நான் என்ன செய்கிறேன்? நான் அவங்கள திருப்பி அவங்களோட சபைக்கு போக சொல்கிறேன். அவங்க சபை சரியில்லைன்றாங்களே, ஊழியக்காரன் சரியில்லைன்றாங்களே, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுவார்கள். இவர்கள் தான் இந்த மாயமான தந்திரத்தில் செயல்படுகிறவர்கள். இவர்கள் உங்களை கொள்ளை கொண்டு போவார்கள். இப்படிப்பட்டவர்கள் கொள்ளை கொண்டு போய் ஒரு நாள் இவங்களை கொள்ளையடிக்க இன்னொருத்தன் வந்துடுவான். அப்படியாய் இந்த உலகம் கடக்கிறது. சபை உலகத்துக்கு ஏற்ற வேஷத்தை தரிக்கிறது. சாத்தானுடைய மாயமான தந்திரத்தை இன்றைய நாட்கள் அதிகமாய் ஊழியர்கள் பாவிக்கிறார்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன் என்கிறதுக்காய் தொட்டிக்குள்ள மீன் பிடிப்பதற்கு இப்படிப்பட்ட வலைகளை அவர்கள் வீசுகிறார்கள். இப்படிப்பட்ட தந்திரங்களை அவர்கள் கையாளுவதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட மாயமான தந்திரத்துக்குள்ளே இழுப்புண்டு சபைகளை விட்டு போன ஜனமே, மனம் திரும்புங்கள். எது மாயமான சபை? நீங்கள் இருந்த சபை மாயமான சபையா? விட்டு போட்டு வந்து தொடங்கின சபை மாயமாலமான சபையா என்பதை நீங்கள் அறிய வேணும். எந்த சபையானாலும் கர்த்தருடைய சத்தியத்தின்படி அது நடக்கவில்லை என்றால் அது ஒரு மாயக்கார சபை தான், ஒரு மாய்மால சபை தான் என்று இந்த வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. லூக்கா 6:42 வாசிக்க கேட்போம். அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். தன் கண்ணுக்குள் பெரிய மரக்கிளை இருக்கின்றது, அது அந்த மனுஷனுக்கு தெரியவே இல்லை. மற்றவர்களுடைய கண்ணில் சிறிய ஒரு துரும்பு இருக்கின்றது, அதை நான் எடுத்து போடட்டும் என்று சொல்லும் சபைகள் பெருக ஆரம்பித்திருக்கிறது. இந்த காலத்திலே தங்களுடைய சபைகளில் இருக்கிற குறைவுகள், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிழைகள், பெரிய தவறுகள், பெரிய குறைவுகளை அவர்கள் அறியாமல் உணராமல் அதுக்கு பதிலாய் அவர்கள் இன்னொரு சின்ன குறை உள்ள ஒரு மனுஷனை பிடிச்சுக்கொண்டு இப்படி செய்யாத அப்படி செய்யாத, அதை நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு ஜெபிக்கிறேன் அப்படி என்று சொல்லுவார்கள். இவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அதாவது கர்த்தராகிய இயேசுவை சொன்னார், மாயக்காரர்கள் என்று சொன்னார். அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து சபையில் புத்தி சொல்லி கொண்டு இருப்பாங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, அது செய்யாதீங்க, இது செய்யாதீங்க என்று சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு ஜெபிப்பேன், உங்களுக்கு அப்படி செய்வேன்னுவாங்க. அவங்க பார்த்து இந்த ஆளுக்கு இவ்வளவு பிரச்சனையாக
கிடக்கு, இந்த ஆளை குறித்து இப்படி எல்லாம் குழப்பம் இருக்குது, இந்த மனுஷனை குறித்து இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே, அவங்க இப்படி சொல்கிறது என்ன என்று யோசிக்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மாயக்காரர்கள் தான் அவர்கள். தங்கள் பிழைகளை உணராமல் அடுத்த சபைகளை, சிறிய பிழைகளை பெரிதாக சொல்லி துர்ச்செய்தி பரப்பும் சபைகள் எல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மாயக்கார சபைகளாகும். நீங்கள் ஒரு மாயக்கார வாழ்க்கை வாழாதிருங்கள், உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. முதல் உங்களுடைய பிள்ளைகளை, குறைவுகளை உணர, உங்களை சரி செய்ய நீங்கள் நேரத்தை, காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு மாயக்காரன். பிறருடைய குற்றங்களை, குறைவுகளை சரி செய்ய நீங்கள் வெளிக்கிட்டு எந்த லாபம் தேவனுடைய ராஜ்யத்தில் வரப்போவதில்லை. நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க மனம் திரும்ப போகிறதில்லை. ஏனென்றா அவங்க உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க, உங்களை பார்க்குறாங்க, உங்கள் ஊழியத்தை பார்க்குறாங்க, உங்களோட குடும்பத்தை பார்க்குறாங்க, உங்களோட சபையை பார்க்குறாங்க, உங்களோட தள்ளாட்டத்தை பார்க்குறாங்க, உங்களோட பலவீனத்தை பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிற பொய்யை பார்க்குறாங்க. நீங்கள் என்னென்னலாம் ஆக்களோட சேர்ந்து என்னென்னத்தெல்லாம் கதைக்கிறீங்களோ அதையெல்லாம் பிறர் அறியும் போது உங்களை குறித்து அவர்கள் அற்பமாக எண்ணுவார்கள். நீங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டு நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் அவங்க கேட்டு, இந்த மனுஷன் முந்தி அப்படி இருந்தான், இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறான், வஞ்சிக்கப்பட்டானோ அப்படி என்றெல்லாம் சொல்லத்தக்கதாய் நீங்களே உங்களோட வாயினாலே பிடி கொடுத்து சத்துருக்களோடு சகவாசம் பண்ணும்போது நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. பிறருடைய தவறு உனக்கு தெரிகிறது, உன்னுடைய தவறு தெரியவில்லை. பிறனுடைய தவறை விட உன் தவறு பெரியதா இருக்குது. உன் சபையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அவைகளை விட்டுவிட்டு அடுத்த சபையில் இருக்கிற சின்ன பிரச்சனைக்கு நீ நீதிபதியாய், ஆலோசனைக்காரனாய் மாறுவது என்ன? ஆகவே உன் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அவைகளை நீ சரி செய்து கொள்ளாமல் பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பிரச்சனைக்கு நியாயம் செய்யும்படி நீங்கள் புறப்படுகிறது என்ன? இப்படிப்பட்டவர்களை சபையிலே இனங்காணுங்கள், இவர்கள் மாயக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24 அதிகாரம் 51 வசனம் 48, 49 நாங்கள் வாசிக்க கேட்போம். அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வேற நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். கர்த்தர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் ஊழியர்களை வார்த்தையினால் அடிக்க தொடங்கி, பிரசங்கத்தினால அல்லது வேறு வழிகளினாலே அடித்து வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். நல்ல கவனிங்க, யாரோட? வெறியரோட. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவன் ஒரு வெறியனாக இருப்பான், குடிக்கிறவனாக இருப்பான், ரகசிய இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பான். அவனோடு என்ன செய்யட்டான்? அவனோடு புசித்து குடிக்கவும் தலைப்பட்டால் அவர் மாயக்கார பாஸ்டராக இருப்பார், அல்லது மாயக்கார மூப்பராக இருப்பார், அல்லது மாயக்கார ஒரு ஊழியக்காரியா விசுவாசியா இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவிலே பாதாளத்திலே அந்த மனுஷி தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதலால் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மாயக்கார வாழ்க்கை வாழக்கூடாது. இன்று சபைகள் மாய்மாலம் பண்ணி மாயக்கார சபைகளாய் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறது. ஆனாலும் தேவனுக்கு பிரியமான சபைகள் உண்டு, தேவனுக்கு பிரியமான ஊழியர்கள் உண்டு, தேவனுக்கு பிரியமான விசுவாசிகள், ஊழியக்காரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் தான். ஆனால் நீங்க நடத்துகிற சபை, நீங்க இருக்கிற சபை ஒரு மாயக்கார சபையா என்பதை கவனியுங்கள். அல்லது தேவ பயமுள்ள சபையா, தேவ பக்தி உள்ள சபையா என்பதை கவனியுங்கள். முதல் உங்களை திருத்துங்கள். உலகத்திலே சொல்லுவார்கள் இல்லையா, முதல் உன்னை திருத்து உலகம் தானாகவே திருந்தும் என்றது போல நாங்கள் சபையை திருத்த முதல், உலகத்தை திருத்த முதல், எங்களை திருத்திட்டா சபை தானா திருந்தும் என்ற மாதிரி அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படியா இச்சபைகளை சரி செய்ய விட்டால் இந்த கடைசி காலத்திலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மாய்மாலமாய் போய்விடும், பொய்யாய் போய்விடும். அங்கே தேவநாமம் தூசிக்கப்படும். தேவனை அறியாத மக்கள் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு பெரிய பாவத்துக்கு நாங்கள் பங்காளிகளாய் மாறிவிடுவோம். ஆதலால் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீங்கள் உடம்படாதபடி உங்களுடைய சபையை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சீர் செய்யும்படியான ஒரு நேரத்தை கர்த்தருடைய நாளில் எங்களுக்கு போதித்திருக்கிறார்.